ஹரே கிருஷ்ணா. விருத்ராசூரனின் தோற்றம். நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? 6வது காண்டத்துலன்னு ஒரு சுருக்கமா சொல்லிட்டு இந்த காண்டத்தை பத்தி சொல்லலாம். இந்திரதேவன் தன்னுடைய குருவான பிரகஸ்பதிய அவமதித்தனால எல்லா சக்தியும் இழந்தான். அந்த சக்தியை மீண்டும் மீண்டும் பெறுவதற்காக பகவானை அணுகிய அப்போ நாராயண கவச்சம் வந்து சொல்லப்பட்டது. பிரம்மாவை அணுகுகிறார்கள். பிரம்மா வந்து விஸ்வரூபரை, அதாவது அசுரர்களின் புரோகிதராக இருக்கக்கூடிய விஸ்வரூபரை அணுகி அவர்கிட்ட இருந்து நீங்க நாராயண கவச்சத்தை வாங்குங்கள்னு சொல்றார். விஸ்வரூபர் கிட்ட இருந்து நாராயண கவச்சத்தை வாங்கி மீண்டும் சரியாயிடுறாங்க. இப்ப என்ன ஒரு பிரச்சனை வருது? பிரம்மா விஸ்வரூபரை அணுக சொல்லும் போது இந்திரதேவன் தேவர்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார். நம்ம அந்த அத்தியாயங்கள்ல படிச்சோம். அவர் சொன்னார், அவர் எப்போதும் விஸ்வரூபர் அசுரர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர், அதை நீங்க பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவரை வந்து இவரோட சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா இந்திரன் வந்து அதை பாக்குறார். இந்த அத்தியாயத்துல என்ன நடக்குதுன்னா, விஸ்வரூபர் அவர் அந்த அசுரர்களுக்கும் சொந்தமானவர். அதனால ஆகுத்தி எல்லாம் வழங்கும் போது தேவர்களுக்கு தெரியாம அசுரர்களுக்கும் வந்து அந்த ஆகுத்தி, அந்த யங்கியங்களின் பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கிறார். இத ஒரு முறை இந்திரன் பார்த்த உடனே அந்த விஸ்வரூபருக்கு 3 தலைகள், ஒரு தலை ஒரு விஷயத்துக்காக வச்சிருக்காரு. ஒன்னு வந்து சோமபானம் குடிக்கிறதுக்கும், இன்னொன்னு வந்து சாப்பிடறதுக்கும், இன்னொன்னு வந்து இந்த திராட்சை ரசம் குடிக்கிறதுக்கும் வச்சிருக்காரு. அந்த 3 தலை இருக்கு அவருக்கு. அந்த 3 தலையும் வந்து இந்திரன் வந்து வெட்டி விட்டுறாரு. இப்போ ஒரு பிராமணனை கொண்ட பாவம் மீண்டும் வந்துருச்சு. முதல்லயும் அவர் வந்து அபராதம் பண்ணார், இப்ப பிராமணனை கொண்டுட்டார். இப்ப இத வந்து அவரு உணர்றார், நாம செஞ்ச தவறு வந்து மிக பெரியது அப்படின்றத உணர்ந்து 1 வருஷம் கஷ்டப்படுறாரு அதுக்காக. இந்திரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திரன் வந்து இந்த உலகத்துக்கு வந்து ஒரு ராஜா. ஒரு மன்னன் தவறு செஞ்சா அந்த மன்னனுடைய தவறு வந்து மக்களுக்கு வந்து பகிர்ந்தளிக்கப்படும். அததான் நம்ம இப்ப உணர்றோம். இது எப்படி பகிர்ந்தளிக்கப்பட்டதுன்றத பாக்குறோம். இதுக்கு முன்னாடி இதை மறந்துட்டேன், விஸ்வரூபரனுடைய 3 தலையும் 3 பறவைகளா மாறிடுச்சு. அததான் நம்ம பாக்குறோம் இல்லையா? சிட்டுக்குருவியாகவும் இந்த பறவையாகவும் 3 பறவையா மாறுது. அது தித்ரி பறவை, சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்லிட்டு, கௌதாரி பறவை, சிட்டுக்குருவி, தித்ரி பறவை அப்படின்னு சொல்லிட்டு 3 பறவைகளாக அந்த 3 தலை மாறி போகுது. இவர் பண்ண பாவத்துக்கு இவர் 1 வருஷம் கஷ்டப்படுறார். அதுக்கப்புறம் வந்து அவருடைய பாவம் வந்து நிலம், நீர், பெண்கள், அந்த 3த்துக்கும் வந்து பகிர்ந்து கொடுக்கப்படுது. இது எப்படின்னு பார்க்கலாம். நிலம் வந்து பாத்தீங்கன்னா, பூமியில பாத்தீங்கன்னா அங்கங்க பாலைவனம் இருக்கும். அது வந்து பாவம். இந்திரன் ஒரு வரப்பிரசாதம் கொடுக்கிறார், அந்த பாவத்துக்கும் பங்கு கொடுக்கிறார். அந்த மாதிரி இருக்கு, ஒரு வரம் இருக்கு. அப்ப வந்து நிலத்துல இருக்கிற சாக்கடைகள்லாம் வந்து நீர்னால நிரம்பி போயிடும். அதனால தானாகவே அந்த நிலம் வந்து சரியாயிடும் அப்படின்ட்டு ஒரு வரம் இருக்கு. அதுக்கு பாவம் என்னன்னா, நிலத்துல வந்து தரிசு நிலங்கள் இருக்கு, பாலைவனமும் இருக்கு. அங்க எதுவுமே ஆகாது. பாலைவனத்துல எல்லாம் இருந்துன்னு யஜ்யம் எல்லாம் பண்ண முடியாது, பக்தியும் பண்ண முடியாது. அததான் நான் யோசனை பண்ணேன். அப்ப வந்து இந்த பாலைவன நாடுகளான சவுதி அரேபியா அந்த போன்ற அரபு நாடுகள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பக்தி பண்ண முடியாது. ஏன்னா அவர்கள் பக்தர்களும் இல்லைன்றது நமக்கு தெரியும். அடுத்து வந்து இந்த மரங்கள் எடுத்துக்கிச்சு அவருடைய பாவத்தை. மரங்களுக்கு ஒரு வசதியும் கொடுத்தார் இந்திரன். என்ன வசதினா, மரக்கிளைகள் எல்லாம் வெட்டினீங்கன்னா அது மீண்டும் வளரும். அது ஒரு வசதி, ஒரு சௌகரியம் கொடுத்தார். சாபம் என்னன்னா, மரத்துல இருந்து வர அந்த பால்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம சாப்பிட முடியாது. அது வந்து நல்லது இல்லை. மரத்துல இருந்து வர்ற அந்த பிசின் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது அதே போல மரத்துல இருந்து தான் கல் வருது. அந்த கல்ல கூட சாப்பிடக்கூடாது. அது நிராகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். அடுத்து பெண்களுக்கு என்ன வரப்பிரசாதம் கொடுத்தாருன்னா, பெண்கள் கர்ப்பமான நேரத்துல கூட அந்த பாலுறவை அவர்கள் அனுபவிக்க இயலும். அதே சமயத்துல, ஆனா அது பாவம், அது நல்லது இல்லை, பக்தர்கள் அது செய்யறது இல்லை.
அதே சமயம் அந்த பெண்களுக்கு வந்து மாதவிடாய் மாசம் மாசம் வந்து தொல்லை பண்ணுது பாருங்க. அது இந்திரனுடைய பாவத்தை பெண்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டதுனால ஏற்பட்டது. அடுத்தது வந்து நீர். நீர்ல என்ன பார்க்கலாம்னா, நீருக்கு வந்து ஒரு ஒரு வரப்பிரசாதம் கொடுத்தார். நீரை எந்த பொருளோட சேர்த்தோம்னாலும், உதாரணத்துக்கு பாலோட சேர்த்தோம்னா நீரை, பால் அதிகமாச்சா நீர் அதிகமாச்சான்னு தெரியாத அளவுக்கு அந்த பொருள் அதிகமாயிடும். நமக்கு தெரியாது இல்ல. இப்ப பாலை வந்து தண்ணியில கலந்துட்டோம், தண்ணிய வந்து பால்ல ஊத்துட்டோம்னா பால் அதிகமாச்சா நீர் அதிகமாச்சான்ற தெரியாத மாதிரி தண்ணி வந்து தன்னுடைய உருவை மாற்றிக்கொள்ளும். அதே போலதான் அந்த பழரசங்கள்ல எல்லாம் நீர் சேர்த்தோம்னா நீர் வந்து அந்த தன்மையை எடுத்துக்கொள்ளுது. அப்ப அது ஒரு வரப்பிரசாதம். ஆனா நீர்ல பாத்தீங்கன்னா இப்ப அருவி, ஆறு, இந்த மாதிரி நீர்ல வந்து இந்த நீர் குமிழிகள் வந்தது அப்படின்னா அந்த தண்ணி நம்ம குடிக்க கூடாது, நிராகரிக்கணும். ஏன்னா அது அசுத்தமான நீர், அது அழுகி போன நீர் அப்படின்னு ஆயிடுது. அப்ப அது வந்து அதுக்கு சாபமாக மாறிவிட்டது. இப்ப இந்த பிரச்சனை இங்க இந்திரனோட முடிஞ்சது. இந்திரன் வந்து பிராயச்சித்தம் பண்றார், எல்லாம் பண்றார். ஆனா அங்க வந்து யார் கொல்லப்பட்டது? விஸ்வரூபர். விஸ்வரூபருடைய அப்பா யாரு? துவஷ்டா. அந்த துவஷ்டாக்கு வந்து கோபம் வருமா இல்லையா? இந்த தேவர்கள் இப்படி பண்ணிட்டாங்களே, என் மகனை கொன்னுட்டாங்களே, நாங்க நாராயண கவச்சம் கொடுத்து அவர்களை நல்லா ஆக்கிட்டோம், இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே என்ற கோபம் இருக்குது. அதனால துவஷ்டா என்ன பண்றாரு? ஒரு யஜ்யம் பண்றாரு. அந்த யஜ்யம் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த யஜ்யத்துல இருந்து ஒரு அசுரனை வர வைக்கணும், அந்த அசுரர்களை கொண்டு தேவர்களை அழிக்கணும்ன்றது ஒரு திட்டம். அந்த திட்டத்துல அவர் ஒரு தவறு பண்ணிடுறாரு. இந்திர சத்ருவே அப்படின்னு சொல்லணும். அத வந்து குறிலா சொன்னா ஒரு பலன், நெடிலா சொன்னா ஒரு பலன். குறிலா சொன்னா இந்திரனை அழிக்கக்கூடிய ஒரு அசுரனே நீ வா அப்படின்னு அர்த்தம். நெடிலா சொன்னா, பெருசாக்கி சொன்னோம்னா, இந்திரனால் அழிக்கப்படும் அசுரனே வா. இப்ப இந்திரனின் எதிரி அப்படின்ற அந்த வார்த்தை, இந்திரன் எதிரி, ஆனால் இந்திரனால் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். இந்திரனை கொல்ல வேண்டும்ன்றதை விட இந்திரனால் கொல்லப்படக்கூடிய அசுரன் தப்பா சொல்லிட்டார் பாருங்க. அதுதான் சமஸ்கிருத மந்திரத்துல, சமஸ்கிருதம் வேத மந்திரங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அதை சரியா சொல்லலைன்னா கர்மகாண்டம். இது பக்தியில அதெல்லாம் இல்லை. பகவான் பாவத்தை மட்டும்தான் பாக்குறாரு. நம்ம எக்கு தக்கா எப்படி எப்படியோ படிக்கிறோம், என்னென்னவோ படிக்கிறோம், ஒண்ணும் தெரியல. ஆனா நம்ம பாவத்தை தான் பகவான் பார்ப்பார். ஆனா கர்மகாண்டத்துல அது இல்லை. இதுதான் பக்தி தொண்டுக்கும் கர்மகாண்டத்துக்கும் உள்ள வித்தியாசம். கர்மகாண்டம்ன்றது பலநோக்கு செயல், நம்மளுடைய புலன் இன்பத்துக்காக செய்யக்கூடிய செயல்கள். அது சமய சடங்குகள்னு சொல்றோம். அந்த சமய சடங்குகள்ல தப்பு விட முடியாது. தப்பு விட்டோம்னா அது பலன் அளிக்காது. இப்ப தொஷ்டா பண்ணது தவறு. இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா உண்மையா பார்த்தோம்னா, இதுல ஆழ்ந்து நம்ம பார்த்தோம்னா, பகவான் வந்து எப்போதும் தேவர்களுக்கு தான் ஆதரவா இருக்கிறார். ஏன்னா தேவர்கள் தவறுகள் செய்தா கூட அதை வந்து உணர்றாங்க. இந்த தவறு செஞ்சுட்டுமேன்னு வருத்தப்படக்கூடியவர்கள். தேவர்கள் எப்போதும் கடவுளுக்கு அடிபணிந்தவர்கள், பகவானுடைய சொற்படி நடப்பவர்கள். ஆனா என்னன்னா கலப்படமான பக்தர்கள். இந்த பிரபுபாதர் பொருளுரையில எழுதுறார், சகாம பக்தர், அகாம பக்தர். அகாம பக்தர்கள் அப்படின்னா எந்த ஒரு பௌதிக ஆசையும் இல்லாத தூய பக்தர்கள்னு அர்த்தம். அகாம, அகாம. சாகாம அப்படின்னா எனக்கு ஆசை இருக்கு, அதனாலதான் இந்திராதி தேவர்கள்லாம் வந்து எனக்கு இது வேணும், அது வேணும், வசதி வேணும், வாழ்க்கை வேணும், நிறைய நீண்ட ஆயுள் வேணும், இந்த உலகத்தை நாங்கள் நிர்வகிக்க வேண்டும் அப்படின்ற ஆசையெல்லாம் உள்ளவர்கள் கலப்படமான பக்தர்கள். ஆனாலும் பக்தர்கள். அதனால பகவான் வந்து தேவர்களுக்கு தான் எப்போதும் ஆதரவா இருப்பார். அதனால கூட இந்த துவஷ்டா வந்து தப்பு விட்டுட்டார். நல்லா பாத்துக்கணும். அதை பகவானுடைய கருணை இல்லாம எதுவும் பண்ண முடியாது. பகவான் வந்து தேவர்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால இந்த தவறுகள் நடக்கும். துவஷ்டா வந்து இந்த தவறை பண்றார். இந்த தவறை பண்ணதுனால அங்க வந்து ஒரு அசுரன் தோன்றினான். அந்த அசுரன் எவ்வளவு மிகப்பெரியவனா இருந்தான். எல்லாத்தையும், இந்த உலகத்தையே, இந்த உலகத்தையே மறைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய உருவம். அதனாலதான் விருத்ராசுரன் அப்படின்னு பேர் வருது. அவன் வந்து மிக பயங்கரமா இருக்கிறான். அவனுடைய வர்ணனைகள்லாம் இருக்கு. வானத்தையும் பூமியும் மறைக்கக்கூடிய அளவுக்கு, மேகங்களை மறைக்கக்கூடிய அளவுக்கு மிக பெரியவனாக இரும்பு மாதிரி இருந்தான். இந்த பார்த்தவன இந்திராதி தேவர்கள்லாம் என்ன ஆச்சு? அடாடாடாடா ஆச்சுடா, போச்சுடா அப்படின்ட்டு. இப்ப திரும்பவும் பாருங்க, துன்பம் அடையும் போது பக்தர்கள் தான் அவர்கள், கலப்படமான பக்தர்கள் பகவானைத்தான் நாடுவாங்க.
இத பார்த்தவொன்னே அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, இனி இந்த அசுரன் வந்தவொன்னே தும்சம் தான் பண்ண போறான், நாம வந்து பகவானதான் மீண்டும் சரணடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து ஒரு பிரார்த்தனையை முன் வைக்கிறாங்க. பகவான் வரத்துக்கு முன்னாடி ஒரு பிரார்த்தனை, பகவான் வந்த பிறகு ஒரு பிரார்த்தனை. அதனாலதான் இந்த அத்தியாயம் மிகப்பெரிய அத்தியாயமாக இருக்கிறது. பகவான் வரத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி பிரார்த்தனை பண்றாங்க. நாம வேற எந்த ஒரு மனிதர்களையும் இல்ல எந்த ஒரு விஷயத்தையும் நாம நம்ப முடியாது. அப்படி வேற எதையாவது நம்ம நம்பணும்னா அது எதுக்கு சமம்னா, ஒரு நாய் வாலைய புடிச்சுக்கிட்டு நம்ம வந்து சமுத்திரத்தை கடக்குறோம், ஒரு ஆத்துலயோ ஒரு 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 ஆற்றை கடக்க வேண்டும் அப்படின்னா நாய் வந்து நீந்தி கடந்துரும். ஆனா அதனுடைய வாலை பிடிச்சுக்கிட்டு நாம கடக்க முடியாது. அது போல மற்ற விஷயங்களை நாம நம்பணும்னா நமக்கு வந்து வெற்றி கிடைக்காது. நம்ம பகவான் எல்லாவற்றையும் தீர்த்து எல்லாவற்றையும் நமக்கு வந்து பலன் அளிக்கக்கூடிய பகவானையே நம்ம சரணடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட பிரார்த்தனையை முன் வைக்கிறாங்க. மீண்டும் அவர்கள் பகவானை வர வைக்கிறதுக்காக பகவானை சரணடைகிறார்கள். பகவானுடைய உயர்ந்த குணங்களை சக்திகளை எல்லாம் புகழறாங்க. இதுலயும் அந்த மாதிரிதான் புகழறாங்க. நேத்து கிளாஸ்ல சொன்னேன், அண்டாதிபதியே நமக, அசுர சத்ருவே நமக, இதை வச்சிருக்கீங்களே அதை வச்சுக்கிறீங்களே, உலகத்தையும் படைத்தவரே, அதெல்லாம் இதுல வருது, எல்லாமே வருது. எல்லாம் பகவானை வந்து புகழ்ந்தபடி பாடுறாங்க. பாடின உடனே பகவானும் மனம் மகிழ்ந்து சரி தேவர்கள் கூப்பிடுறாங்களே. இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா, தேவர்களுக்கு இன்னொரு வரப்பிரசாதம், பகவானை நேர்ல காணக்கூடிய பாக்கியமும் இருக்கு. பகவான் அப்பப்ப காட்சி தருவார். இல்ல ரொம்ப இல்லைனாலும் வார்த்தைகள் அவருடைய குரலை கேட்கக்கூடிய அளவுக்கு பாக்கியம் பண்ணவர்கள் தான் தேவர்கள். குரல் அங்கிருந்து வெறும் குரல் மட்டும் கேட்கும். சில நேரங்கள்ல வருவார். இப்போ வந்து ஆபரணங்களோட நாராயணர் அவதரிக்கிறார். பாகவதத்துல ஒவ்வொரு பக்கத்திலயும் நம்ம பகவானை தரிசிக்கிறோம் அப்படின்றதுக்கு வந்து இதெல்லாம் உதாரணம். பாருங்க, இப்ப பகவானை வந்து தரிசிக்கிறார்கள் தேவர்கள், நாமளும் தரிசிக்கிறோம். அவர் வந்து அலங்கரிக்கப்பட்ட அவருடைய பட்ட பரிவர்த்தனங்களோட வரார். அவர் மட்டும் எப்பவுமே தனியா வர்றது கிடையாது. அவருடைய அழகையும் பார்த்து தேவர்கள்லாம் ரசிக்கிறாங்க. அதுல முக்கியமா அவர் வந்து அவர் அணிந்திருக்கின்ற ஆபரணங்கள் எல்லாம் வர்ணிக்கிறாங்க. பகவானுக்கு மட்டும் பிரத்யேகமான கௌஸ்துப மணியும் ஸ்ரீவத்சமும் பார்த்துதான், அதுதான் வந்து பகவானுக்கும் வைகுண்டவாசிகளுக்கும் உள்ள வித்தியாசம். அங்க வித்தியாசம் இருக்கு. பகவானை போன்றே இருப்பாங்க சில பக்தர்கள்லாம். அப்ப வித்தியாசம் எப்படின்னா இந்த மாதிரி ஆபரணங்கள் தான். அதுக்கப்புறம் அவங்க வந்து பகவானை மீண்டும் புகழ்ந்து பாடுறாங்க. தேவர்கள் வந்து பகவான் காட்சி அளிக்கும் போது பகவான் கிட்ட அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் சொல்றாங்க. உங்களால ஆக முடியாத காரியம் எதுவும் இல்லை. இப்ப வந்து விருத்ராசூரன் வந்து எங்களை கொல்ல வந்திருக்கிறான், நாங்க என்ன பண்றது, உங்களை சரணடைகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த உலகத்துல வந்து இரண்டற்ற ஒன்றாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் எங்களை காக்க வேண்டும். இதயத்துல இருக்கிற பரமாத்மாவே நீங்க எங்க முன்னாடி வந்திருக்கீங்க. இப்ப வந்து என்ன எங்களை வந்து காக்க வேண்டும்னு அவங்க கேட்கும்போது பகவான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார். மறைமுகமா தேவர்களை சாடுறார். தரேன், நான் உங்களுக்கு வழி காட்டுறேன்னு சொல்லிடுறாரு. தேவர்களுடைய பிரார்த்தனை பகவானுக்கு பிடிக்கல. தூய பக்தர்கள் வந்து என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க சொல்றாரு 48வது பதத்துல. அது நேத்து வகுப்புல நான் சொன்னேன். எந்த ஒரு பௌதிக விஷயத்தையும் தூய பக்தர்கள் என்னிடம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மன வருத்தத்தையும் பகவான் வந்து தேவர்களுக்கு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றார். நீங்க வந்து ததிச்சி அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கிறார். அந்த முனிவர்கிட்ட போய் அவருடைய தேகத்தை கேளுங்க, அவரும் கொடுப்பார். அந்த தேகத்தை கொடுப்பார். அதை வச்சு விஸ்வகர்மாவை கொண்டு வஜ்ராயுதம் செய்யுங்க. அந்த வஜ்ராயுதத்தை கொண்டு நீங்க வந்து விருத்ராசூரனை கொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த ததிச்சின்ற முனிவர் யாருன்னு பார்ப்போம். ததிச்சின்ற முனிவர் தான் துவஷ்டாக்கு நாராயண கவச்சத்தை கொடுத்தவர். அந்த ததிச்சி முனிவர் தான் அஸ்வினி குமாரர்களுக்கு ஆத்ம ஞானத்தையும் கொடுத்தார். அஸ்வினி குமாரர்கள் வந்து ஆத்ம ஞானத்தை விரும்பினாங்க. அவங்க வந்து ஜீவன் முக்தர்கள், தன்னை உணர்ந்தவர்கள். ஜீவன் முக்தர்கள்னா
இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் முக்தி அடைந்தவர்கள்னு அர்த்தம். ஞானம் பெற்றுவிட்டால் இங்கேயே முக்தி அடையலாம். பிரம்மபூத்த பிரசன்னாத்மா முக்தின்றது இந்த உலகத்திலே நம்ம அடைஞ்சிடலாம், உண்மையான ஞானம் வந்துருச்சுன்னா. அப்ப அஸ்வினி குமாரர்கள் இவர்கிட்ட ததிச்சி கிட்ட கேக்குறாங்க, எங்களுக்கு ஆத்ம ஞானம் கொடுங்கன்ட்டு. அவர் தரலான்ட்டு ஆசைப்படும் போது இந்திரன் வார்னிங் கொடுக்குறான், நீங்க அவங்களுக்கு கொடுக்காதீங்க, அவங்க வெறும் மருத்துவர்கள் தான், தேவலோகத்துல இருக்கிற மருத்துவர்கள், அவர்களுக்கு நீங்க இந்த மந்திரத்தை கொடுக்க கூடாது, இந்த ஞானத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அஸ்வினி குமாரர்களை இவருக்கு பிடிக்கும், ததிச்சிக்கு பிடிக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கே என்ன பண்ணலான்னு போது அஸ்வினி குமாரர்கள் ஒரு டெக்னிக் பண்றாங்க. உங்களுடைய தலையை நாங்க வெட்டிட்டு ஒரு குதிரையினுடைய தலையை உங்களுக்கு வைக்கிறோம். அதனாலதான் அந்த 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 இந்த ஞானத்துக்கு பேரே சமஸ்கிருதத்துல சொல்றாங்க, அஸ்வீராரமும் என்னவோ சொல்றாங்க. அது கேள்வியில நான் கேட்டிருக்கிறேன், நீங்க படிச்சுக்கலாம். ஒரு சமஸ்கிருத வார்த்தை, ஒரு அருமையான வார்த்தை அது. அந்த மாதிரி குதிரையினுடைய தலையை வச்சு அவர் ஆத்ம ஞானத்தை கொடுத்துடுறாரு அஸ்வினி குமாரர்களுக்கு. அஸ்வினி குமாரர்கள் அப்ப இவர் குதிரை தலைய உடனே வெட்டிடுறான் இந்திரன். அப்ப மீண்டும் அவருடைய தலையை எடுத்து அவருக்கு வைக்கிறாங்க. சோ ததிச்சி முனிவர் ஒரு நல்ல பக்தர் கூட. அவர்கிட்ட போய் இவங்க உங்களுடைய உடலை கொடுங்க, இப்ப யாராவது நம்ம கிட்ட உடலை கொடுங்கன்னா கொடுப்போமா? ஆனா இந்த உயர்ந்த பக்தர்கள், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருந்தாலும் இந்த உடல் போக போறதுதான், இது ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ததிச்சி ஒரு நல்ல நிலையில இருந்து தியானம் பண்ணி பகவானை தியானித்து, யோகி இல்லையா, அதனால அவரை சென்று அடைகிறார் பகவான். அப்ப அந்த தேகத்தை எடுத்து விஸ்வகர்மாவை கொண்டு, ஏன்னா அது வஜ்ரம் பாய்ந்த ஒரு தேகம், அதுல ஒரு வேற நாராயண கவச்சம் எல்லாம் படிச்சிருக்காரு, அதை வச்சு வஜ்ராயுதம் பண்ணிடுறாங்க. இப்ப பகவான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, விருத்ராசுரன் உங்களை கொல்ல மாட்டான். ஏன்னா விருத்ராசுரனும் ஒரு பக்தன். விருத்ராசுரன் ஒரு நம்ம விறுவிறுப்பாக படிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பக்தன். அது பின்னாடி நம்ம ஒரு சஸ்பென்ஸா போகுது கதை, பின்னாடி பார்க்கலாம். இல்ல படித்து முடித்த பக்தர்களுக்கு தெரியும் விருத்ராசுரன் யாருன்ட்டு. அப்ப அதுல கடைசியில பிரபுபாதர் விருத்ராசுரனை பத்தி ஒரு அருமையான வாசகம் சொல்றார். இந்த பக்தர்கள்லாம் இந்த ததிச்சியும் அதை தான் பண்ணார், விருத்ராசுரனும் அதை தான் பண்ண போறான். இந்த உடலை பத்தின அவ்வளவு கவலை கிடையாது, நமக்கு இலக்கு கிருஷ்ணரை அடைவதுதான். அதுவாக இருக்கும்போது இந்த உடல் பற்றின கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் அந்த பொருளுரையில சாணக்கிய பண்டிதன் எழுதுறது சொல்றார். அதாவது எப்படியும் ஒருவனது உடல் உட்பட அவனது எல்லா பௌதிக உடைமைகளும் காலப்போக்கில் அழியத்தான் போகின்றன. ஆகவே உடலையும் மற்ற உடைமைகளையும் மேலான ஒரு காரணத்துக்காக பயன்படுத்த முடியுமானால் ஒரு பக்தன் தன் சொந்த உடலையே தியாகம் செய்யவும் தயங்க மாட்டான். அது 2 பேர் பண்ணிடுறாங்க இங்க. ததிச்சியும் அதை தான் பண்றாரு. ததிச்சி தன்னுடைய எப்படியா இருந்தாலும் இந்த தேகம் போகதான் போகுது, தேவர்கள் கேக்குறாங்க கொடுத்துடலான்னு கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி தேவர்கள் பண்ணுவாங்களா? இப்ப இந்திரனுக்கு பண்ண மாட்டாரு, பயப்படுவாரு, அழுவாரு, சரி சாமி கும்பிடுவாரு, நாராயண கவச்சம் சொல்லுவாரு. இப்ப வஜ்ராயுதம் பண்ணிட்டாரு. ஆனா முனிவர்கள் அதை பண்ணல. ததிச்சி அந்த தியாகத்தை பண்றாரு, பகவான் சொல்றாரு, இவங்க போய் கேக்குறாங்க, அவரு கொடுத்துடுறாரு. அதே போலதான் விருத்ராசுரனும். ஏன்னா அவங்க தப்ப மந்திரம் சொல்லிட்டாரு, அதனால இங்க வந்திருக்கிறது பக்தன். இவருக்கு தெரியாது, இவங்களுக்கு எல்லாம் தெரியாது அசுரன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த அசுரனுக்கு இந்த பிறவியோட வாழ்க்கை முடியுது. அதனால இந்திரனால் கொல்லப்படக்கூடிய அசுரன் விருத்ராசுரன் மிகப்பெரிய பக்தன்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். அவருடைய வாழ்க்கை வரலாறும் பின்னாடி நம்ம பார்க்க போறோம். இதோட இந்த அத்தியாயம் முடிகிறது. இதுல ஏதாவது சந்தேகங்கள், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா பக்தர்கள் தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. நாராயண கவசம் படிக்கிறது ஒரு இன்பத்துக்காக படிக்கிறாங்க, காமிய பலனுக்காக படிக்க என்று தமிழ்ல இருக்க பக்தர்களுக்கு சந்தேகம் இல்லையா? விருத்ராசுரனின் தோற்றத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்திரன் அந்த பாவத்தெல்லாம் நம்ம கிட்ட கொடுத்ததுல ராஜ
ராஜா தப்பு பண்ணா அது பிரஜைகளுக்கு ஷேர் பண்ணப்படுமா? ஆமா. அப்ப இப்ப நம்ம மாட்டிட்டு இருக்க தப்பு எல்லாமே டெய்லி பண்றோம். பிரஜைகள் பண்ற தப்பு ராஜாக்கு இவங்க கேக்குறாங்க, அது எப்படி மன்னன் பண்ற தவறுகள் வந்து பிரஜைகளுக்குன்னா ரொம்ப ரொம்ப குறைச்ச ஒரு அளவுல கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கேளுங்க மாதாஜி. இந்திரன் வந்து திருப்பி இந்த கதைகள் எல்லாம் பாக்குறப்போ இந்திரன் திருப்பி திருப்பி தப்பு பண்றான். பட் திருப்பி திருப்பி அவருக்கு மட்டும் பகவான் மன்னிக்கிறாரு, ஹெல்ப் பண்றாரு, எல்லாம் பண்றாரு. அது எப்படி? அது அசுரர்கள் ஒரு தடவை தப்பு பண்ணா கூட அவளை தண்டிச்சுடுறா. ஆமா. இல்ல அசுரர்கள் வந்து இயல்பே அவங்க வந்து பகவானுக்கு எதிரிகள். பகவானே வேண்டாம்னு சொல்ற நாஸ்திகர்கள் கூட தண்டிக்கிறாரே. இப்ப இந்த விருத்தாசுரனே பக்தர் சொன்னேன் நீங்க. ஆமா, பக்தரா இருந்தாலும் அவளை தண்டிக்கிறார். பட் இந்திரன் மட்டும் நிறைய தடவை தப்பிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இதுல திருப்பி திருப்பி தப்பு பண்ணிட்டு திருப்பி திருப்பி நம்ம கண்ணோட்டத்துல வந்து பாருங்களேன், நம்ம கண்ணோட்டத்துல பகவான் அசுரர்களை தண்டிக்கிறதா இருக்கு, தேவர்களை ஆதரிக்கிறதா இருக்கு. ஆனா உண்மையா அப்படி கிடையாது. ரெண்டு பேரையுமே ஆதரிக்கிறார். ஆழ்ந்த ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானம் எல்லாம் பார்த்தோம்னா அசுரர்களையும் அவர் வந்து ஆசீர்வாதம் தான் பண்றார் தண்டிக்கிறது மூலம். அந்த அத்தியாயத்துல இத கேள்வியா நான் கேட்டிருக்கிறேன். அசுரர்களை தண்டிக்கிற மாதிரி நமக்கு தோணுது, ஆனால் பகவான் வந்து அந்த அசுரர்களை கொண்டாடுனா அவர்களுக்கு வந்து சாருப்பிய முக்தியும் கிடைக்குது, சாயுஜ்ய முக்தியும் கிடைக்குது. ரொம்ப ரொம்ப மோசமான அசுரன்னா சாயுஜ்ய முக்தி. இப்ப உதாரணம் தேவையானப்ப தப்பு பண்ணலாம்னு அர்த்தமா? இல்ல, அவர் வந்து பகவானுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆச்சாரியர்கள் மூலமா தான் இத புரிஞ்சுக்கிறோம். பகவான் ஒருத்தரை தண்டனை கொடுத்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஆதரவு அளிக்கிற மாதிரி இருந்தாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். அவருடைய கண்ணோட்டத்துல அவர் வந்து திருத்துறாரு, ரெண்டு பேருமே திருத்துறாரு. நாம நினைக்கிறோம் இந்திரன் வந்து இங்க நிறைய வாழறதுனால சுகமா இருக்கிறோம்னா, இந்த மாதிரி வரங்கள்லாம் தண்டனை தான் பக்தனை பொறுத்த வரைக்கும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. புலனின்பங்கள் பக்தர்களை பொறுத்த வரைக்கும் தண்டனை தான். அதெல்லாம் இல்லாம இருந்தாதான் நல்லா இருப்போம். ஆனா அதைத்தான் ஒரு ஜீவன் வேண்டுதுன்னா அதை கொடுக்கிறார். அதுக்குரிய புண்ணியங்களை நிறைய இந்திரன் பண்ணிருக்கிறார். அவர் வந்து பகவானுடைய இந்த பௌதிக விஷயங்கள் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்ன்ற புண்ணிய பக்தி, அந்த மாதிரி புண்ணியம் தான் வேணும். இந்த உலகத்துல நான் நல்லா இருக்கணும், ராஜனா இருக்கணும், எல்லா சுகபோகத்தோட இருக்கணும், அதிகாரம் பண்ணணும் அப்படின்ற ஆசைகளோட இருக்கக்கூடியவர் இந்திரன். ஆனால் பக்தர் எதானாலும் பகவான் கிட்ட வந்து கேட்டு கேட்டு வாங்கிக்கிறார். இந்த அசுரர்கள் எப்படின்னா மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கிறவங்க. இப்ப விருத்ராசூரன் எப்படி அசுரன் ஆனான், அது ஒரு தனி ட்ராக். அது அடுத்து நம்ம பார்க்கத்தான் போறோம். விருத்ராசூரன் பக்தன்னு சொல்லிட்டீங்க, எப்படி இங்க கொல்லப்படணும் அப்படின்றதுக்காகவே விருத்ராசூரனா வராரு. ஏன்னா இப்ப கொன்னுட்டா இந்திரன் வந்து விருத்ராசூரனை கொல்லும் போது விருத்ராசூரனுக்கு முக்தி. அதனால விருத்ராசூரன் அதை விரும்பி வந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு சாபம், அந்த சாபம் வந்து எப்படி நிறைவேறுது? பகவான் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் அதுல வந்து கிருஷ்ணர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க. அதுதான் நம்ம பார்க்க போறோம். இந்த வரலாறுகள்ல பகவான் வந்து ஒருத்தருடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிடுவாரு, அதே சமயத்துல ஒருத்தருடைய நற்கதியையும் கொடுத்துடுறாரு. இப்ப இங்க வந்து ஒரு அசுரன் வரணும், அந்த அசுரனை இந்திரன் கொல்லணும். ஆனா அந்த யஜ்யம் பண்றானே அவனுடைய காரியம் நடக்க கூடாது, அதனால அவன் மந்திரத்தை தப்பா சொல்றான். துவஷ்டாக்கு இந்திரனை கொல்லணும்ன்ற எண்ணம், பகவானுக்கு இந்திரனுக்கு வந்து ஆயுசு இவ்வளவு இருக்கே, இந்திரனுக்கு அந்த பதவியெல்லாம் அடைஞ்சிட்டாரு, அவரு அதற்குரிய காரியத்தையும் பண்ணிட்டாரு, அதை தடுக்க முடியாது. அதனால துவஷ்டா மூலம் அந்த மந்திரத்தை தப்பா உச்சரிச்சு ஒரு அசுரன் வரார். ஆனா அந்த அசுரன் வந்து உடல்ல தான் அசுரன், உள்ளத்துல பக்தன். அதெல்லாத்தையும் கரெக்டா வைக்கிறார் பாருங்க பகவான். பகவானுடைய திருவிளையாடல்ல பாருங்க, அவர் எல்லாத்தையும் சரியாக நடத்தி செல்லக்கூடியவர். நம் வாழ்க்கையிலயும் அப்படிதான் இருக்கிறார். நம் வாழ்க்கையிலயும் நமக்கு சில நேரங்கள்ல தண்டனை கொடுக்கிற மாதிரி தெரியுது, ஆனா அது நமக்கு கடைசியில நல்லதுக்கு தான் அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு மருத்துவர்கிட்ட போனோம்னா அந்த மருத்துவர் நமக்கு கசப்பான மருந்து கொடுக்கிறார். ஒரு கட்டி வந்ததுன்னா அந்த கத்தியில வந்து அறுக்கிறாரு. ஆனா அந்த நோயாளி இந்த மருத்துவன் எனக்கு நல்லதுதான் செய்யறான்ற நம்பிக்கை வைக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி நம்பிக்கை நம்ம வந்து பகவான் பேர்ல வைக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிற தண்டனை, நமக்கு பகவான் கொடுக்கிற தண்டனைகளோ
இல்ல நல் விஷயங்களோ நம்மை வந்து அவர்கிட்ட இழுக்கிறதுக்காக தான் செய்யறார். அதை வந்து பக்தர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பக்தர்கள் வாழ்க்கையில எல்லாம் கூட அப்படிதான் தேவர்கள் கிட்ட தெளிவா சொல்றார், நான் வந்து என்னுடைய தூய பக்தர்கள் இந்த மாதிரி எல்லாம் விஷயத்தெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. தேவர்களுக்கு இப்ப என்னன்னு தெரியல, புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியல. என்னுடைய தூய பக்தர்கள் என்னை இத்தக்கூடு அத்தக்கூடுன்னு தொல்லை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இது வந்து மறைமுகமா அவங்க கிட்ட சொல்றாரு, நீங்க இது வேணும் அது வேணும்னு கேக்குறதே எனக்கு பிரியமில்லை. நேரடியா சொல்லல, மறைமுகமா சொல்றாரு. சோ இந்திரனை வந்து ஆதரிக்கிற மாதிரி இருந்தாலும் அது ஆதரிப்பாக எனக்கு தெரியல. ஏன்னா பக்தர்கள் வந்து தெளிவா சொல்றாங்க, எங்களுக்கு இந்த சுபகோவெல்லாம் வேண்டாம், நா தனம் நா ஜனம் நா சுந்தரிம் கவிதாம்பா ஜெகதீஷ காமையே மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதாத் பக்திர ஹைத்து கீத்துவைன்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. எனக்கு பெண் வேண்டாம், பொன் வேண்டாம், புகழ் வேண்டாம் அப்படின்னு. அப்ப அதெல்லாம் ஒரு பக்தன் விரும்புறாருன்னா அதை பகவான் விரும்புறது இல்ல. உனக்கு நான் என்னதானே நீ விரும்பணும், நீ ஏன் அதெல்லாம் விரும்புற? என்ன விரும்பினா எல்லாமே கிடைக்குமே உனக்கு. அப்ப ஸ்பெசிபிக்கா அதுதான் வேணும்னு கேக்குறவங்களுக்கு அதை மட்டும் கொடுத்துடுறாரு, அவ்வளவுதான். அதுவே தண்டனைங்க. எனக்கு பணம் புகழ் நீண்ட ஆயுள் தான் வேணும்னா அதையே கொடுத்துட்டாருன்னா அப்புறமா என்ன பிரயோஜனம்? அவரை எப்ப போய் அடையிறது, எப்ப அடையிறது? அதனால தேவர்களுக்கு ஆதரவு அளிக்கிற மாதிரி இருந்தாலும் அது ஆதரவு இல்லைன்றது ஆச்சாரியர்களுடைய கருத்து. எவ்வளவு நாள் வாழ போறோம் நிரந்தரம் இல்லாத பொருட்களோட? சரி, அவர்கள் வந்து பணிவாக அதைத்தான் கேக்குறாங்க. அது கலப்படமான பக்தி. மெதுவா வருவாங்க அவங்க, வராத போக மாட்டாங்க. ஏன்னா பகவானுடைய சங்கம் கிடைக்குது அவங்களுக்கு. ஆனா நிறைய நேரம் நிறைய நாள் நிறைய காலம் எடுக்கும். இந்த விருத்ராசுரன்லாம் இதே ஜென்மம் பகவானை சென்று அடைவார். புரிஞ்சுதா உங்களுக்கு? நன்றி மாதாஜி. வேற ஏதாவது கேள்விகள்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பணிவான வணக்கங்க. இது வேற ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப எல்லார் மனசுலயும் இதயத்திலயும் பரமாத்மாவாக இருக்கிறார் கிருஷ்ணர் என்று சொல்றார். ஆனா அதே நேரம் இப்ப நாங்க வஞ்சமா உள்ள குற்றங்கள் செய்து கொண்டிருந்தா, அதுவும் பக்தர்களுக்கு எதிராக நாங்க நடந்தா கிருஷ்ணர் மனசுக்குள்ள இருக்க மாட்டார் அந்த மாதிரி. அதை எப்படி புரிஞ்சு கொள்றது? பரமாத்மாவா அப்பவும் இருக்கிறார் தானே? பரமாத்மாவாக பகவான் உள்ள இருக்கிறார் தான், ஆனா அதை உணர மாட்டாங்க அவங்க. நீங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அசுரனோ தேவனோ நீங்க விலங்கோ பறவையோ பூச்சோ எதுவோ எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் பரமாத்மா இருக்கிறார். பக்தர்களுக்கு பக்தர்கள் அதை உணர்றாங்க, அபக்தர்கள் அதை உணர்றது இல்லை, அவ்வளவுதான். அவர் இருக்கிறார் அப்படின்றதுன்னா என்ன அர்த்தம்னா பக்தர்களுக்கு வழிகாட்டுவார். இப்ப நீங்க பக்தர், உங்களுக்கு ஒரு நல்லதுன்னா உள்ள இருந்து சொல்லிட்டே இருக்கும், இது சரி இது சரி, இதுல போ இதுல போ இதுல போன்ட்டு. சரியான முடிவுகளை பக்தர்கள் எடுக்கிறதுக்கு காரணம் அதான். ஏன்னா பகவானுக்கும் பக்தர்களுக்கும் அந்த தொடர்பு இருக்கிறது. நாஸ்திகர்களுக்கு மாயாவாதிகளுக்கு இந்த தொடர்பு எல்லாம் இருக்காது. அவர் சொல்றாரு, பகவான் எல்லாருக்கும் அருள் புரிகிறாரு. ஒரு சமூகம் சர்வபூதேஷு, இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அசுரர்களை தூக்கி போட்டுற மாட்டார், ஏன்னா அவர்களும் அவருடைய குழந்தைகள் தான். அதனால அவர்களுக்கும் சொல்லணும்னு நினைப்பார், ஆனா அவங்க காதுல விழாது அது. அவர் அங்க இருந்தும் இல்லாததுக்கு சமமாக அவர்கள் செயல்படுவாங்க. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, இப்ப நாங்க வந்து 16 ரவுண்ட் சாண்டிங் ரெகுலேட்டரி பிரின்சிபல் எல்லாம் ஃபாலோ பண்ணாலும் இப்ப வந்து பெண்கள் வந்து இந்த ஜென்மத்துல கிருஷ்ணாட்ட போக முடியாதுன்னு சொல்றாங்களே மாதாஜி, அது சொல்றது? இங்க ஒருத்தர் சொன்னாரு மாதாஜி. அப்படிலாம் இல்லையே. அப்படி பெண்கள் போக முடியாது இந்த ஜென்மத்துல அப்படிலாம் கிடையாது. நீங்க பெண்ணா இருக்கலாம். அதாவது பெண்களுக்கு வந்து சந்நியாசம் கிடையாது. பெண்களுக்கு வந்து விக்கிரக ஆராதனையில இப்ப கோயில் எல்லாம் வந்து அனுமதி கிடையாது. இப்ப நீங்க பெரிய பெரிய கோயில்கள்ல பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பகவானுக்கு எல்லாம் வந்து நம்ம பூஜை எல்லாம் பண்ண முடியாது. அதற்கு தான் தகுதி இல்லையே தவிர, ஆனா முக்தி பெறுவதற்கோ பக்தியை பெறுவதற்கோ தகுதி இந்த பிறவிலேயே கண்டிப்பா கிடைக்கும். 9வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்றாருல, நீ யாரா இருந்தா நீ சூத்திரனா இருக்கலாம், இல்ல எந்த தாழ்ந்த குலத்தினவனா இருக்கலாம், நீ பெண்ணா இருக்கலாம். நீங்க கண்டிப்பா எல்லாருக்கும் உண்டு.
அது வந்து கணவனைத்தான் நம்ம சேவை கணவனுக்குரிய சேவை செஞ்சா அவங்க அடுத்த ஜென்மத்துல அவன் ஆணா பிறந்து அதுக்கப்புறம் தான் போறான் அப்படின்னு அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. கணவன் இப்ப கணவன் உங்களுடைய கணவன் வந்து பக்தர் இல்லைன்னா கூட நீங்க வந்து கணவருக்கு உங்க கடமையை செஞ்சுட்டு நீங்க பக்தி செய்து இந்த பிறவிலே போய் சேர்ந்துடலாம். இல்ல கணவர் உங்க கணவர் பக்தராக இருக்கலாம், ஆனா அவர் சரியா முயற்சி செய்யலைன்னா கூட நீங்க முயற்சி செய்து போலாம். பக்தியை பொறுத்த வரைக்கும் அது தனிப்பட்ட கணக்கு. நீங்க உங்களுடைய கணக்கை நீங்க எந்த நிலையில ஒரு விதத்துல பார்த்தா பெண்களுக்கு வந்து பக்தி சுலபம். மனைவி செய்யற பாவம் கணவனுக்கு போகும், ஆனால் கணவன் செய்யற பாவம் மனைவிக்கு வராது. கணவன் செய்யற புண்ணியம் பக்தி மனைவிக்கு வரும், ஆனா மனைவி செய்யற புண்ணியம் கணவனுக்கு போகாது. அந்த உடம்பு கர்மாவனால கிடைச்சது, ஆத்மாங்கிறது உண்மையான சுகம். சோ ஆத்மா அப்படிங்கிற நிலையில பார்க்கணும். இப்ப பெண் ஆண் இந்த மாதாஜி சொல்றாங்க, பெண் ஆண் என்றதெல்லாம் உடலுக்குரிய அடையாளங்கள். ஆத்மானும் போது ஆத்மான்றது பகவானோட நித்திய உறவு கொண்டது, அதனால ஆத்மாவுக்கு வந்து விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. நீங்க பெண்ணாகவே இருந்தாலும் விடுதலை பெறறதுக்கு உங்களுக்கு சம உரிமை உள்ளது. அதுல பகவான் சமத்துவத்தை தான் வச்சிருக்காரு. இந்த விதிமுறைகள்லாம் பெண்கள் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதெல்லாம் வந்து வர்ணாசிரம அடிப்படையில, நீங்க ஆத்ம தலத்துல வரும்போது அதெல்லாம் நிவர்த்தி ஆயிடுது. அதெல்லாம் இல்ல. பக்தி வந்து எல்லாருக்கும் தான். பெண்களுக்கு இன்னும் சுலபமான பக்தி பெருசா வந்து எதிர்பார்க்கப்படுவதில்லை. சொல்லப்பட்ட விஷயங்களை நம்ம செஞ்சோம்னா இதே பிறவியில் போய் சேரலாம். சரி மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள்? மாதாஜி, இப்போ இந்திரன் பல கஷ்டத்தை அனுபவிக்கிறான் தானே மாதாஜி? இப்ப சொல்றாங்களே இந்திரன் தப்பு பண்றான், பட் ஆனா எவ்வளவு கஷ்டம் அதை பார்த்தா கண்டிப்பா இந்திரனா ஆகவே வேண்டாம் தோணுது மாதாஜி. ஒரு முறையாவது பக்தர்கள் வந்து சொல்லினோம், பச்சைமா மலை போல் மேனி பவழவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. ஆழ்வார்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா சொர்க்கலோகத்துல நிறைய இன்பங்கள் இருக்கு. அந்த இன்பங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள், இப்ப பொதுவா நாமள கூட எடுத்துக்கலாமே, நாம வந்து பௌதிக சுகங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம் இல்லையா? வரும்போதே எங்களுக்கு ஏசி இல்லைன்னா ரூம் புக் பண்ணாதீங்கன்னு சொல்றோமா இல்லையா? சொல்றாங்க தானே. நாங்க ஃபிளைட்ல தான் வருவோம், நாங்க இப்படித்தான் இருப்போம், நாங்க அப்படித்தான் இருப்போம், அப்பதான் எங்களுக்கு பக்தி வரும், இது இப்படி இருக்கணும், அப்படிதான் கண்டிஷன்ஸ் போடுறோமே. இதெல்லாம் கூட இந்திரனுடைய எண்ணம் தான். பகவானே எந்த நிலையிலும் நான் பக்தி செய்யக்கூடிய அளவுக்கு அறிவை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கணும். இப்படி இருந்தாதான் எனக்கு வந்து ஒரு பெண் இந்த திருமண சேவையில சொல்றாங்க 50,000 குறைச்சி ஒரு மாப்பிள்ளைய காட்டாதீங்கன்றாங்க. நான் வந்து பௌதிகவாதிகளுக்கு ஒன்றும் திருமணம் செய்யல, தீட்சை பெற்ற பெண்கள். ஆண்களும் அப்படிதான், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அப்படி இருந்தாதான் பெண், இப்படி இருந்தாதான் இப்படி வேணும் அப்படி வேணும்ன்றாங்க. அப்ப உடல் ரீதியா தான் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி பக்தி அப்படியா சொல்லுங்க? அதனால நாமளும் இந்திரனை கிரிட்டிசைஸ் பண்றோம் நாம. ஆனா இந்திரனை போல பௌதிக ஆசைகள் நம்ம மனசுல இருக்கு. தயவு செய்து அதை எடுத்து விடுங்கள். அட்லீஸ்ட் மனநிலையில நம்மளால செய்ய முடியாது, சில விஷயங்கள்லாம் பண்ணவே முடியல, மிகப்பெரிய தவங்களை செய்ய முடியல, பரவாயில்ல ஒத்துக்கலாம். ஒத்துக்கிட்டு பகவானே இந்த பிறவியில என்னால செய்ய முடியல, சில விஷயங்கள்லாம் என்னால செய்ய முடியல, மன்னிச்சிருங்க. ஆனா பிரபுபாதர் சொன்ன விஷயங்களை கண்டிப்பா நான் செய்யறதுக்கு முயற்சி பண்றேன். 16 மாலைகள், 4 விதிமுறைகள், பக்தர்களுக்கு சேவை பண்றது, நாமத்துக்கு அபராதம் பண்ணாமல் முயற்சி பண்றேன், உதவி பண்ணுங்கள். நான் என்னுள் நிறைய அனர்த்தங்கள் இருக்கிறது, நான் முழுக்க முழுக்க பௌதிகவாதியாகத்தான் இருக்கிறேன், இதை உணர்ந்து நம்ம செயல்படணும். அதற்காக மன்னிப்பு கொடுப்பார் கிருஷ்ணர். சரியா? வகுப்பு முடிச்சலாம். மாஞ்சா கல்பதர்பஸ கிருபா சிந்துபேவச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. நன்றி. ஹரே கிருஷ்ணா.